ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தென்றலே மெல்ல பேசு கதையில் பரமனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்துடுது. பரமன் தான் கொலை பண்ணியிருப்பாருன்னுட்டு எல்லாரும் சொல்கிறதுனால அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க காவல்துறை. அப்போது கலாமா இங்கே பாருங்க இன்ஸ்பெக்டர், என்னுடைய பையன் கொலை பண்ணியிருக்க மாட்டான், என் பையன் இந்த தப்பெல்லாம் செஞ்சுருக்க மாட்டான், ஏதோ சதி நடக்குது அப்படின்னு கலாமா சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா இங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தவங்களே சொல்கிறாங்க, நேரில் பார்த்த சாட்சியே சொல்கிறாங்க பரமன் தான் கொலை பண்ணாருன்னுட்டு. நாங்கள் இவரை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், நீங்கள் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கோங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ உடனே பரமன் கேட்குறாரு, சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க சார்ன்னு. இளமதி, நீ நம்புறியா சண்டைக்கோழி, நான் கொலை பண்ணியிருப்பேன், நீ நம்புறியா சொல்லு சண்டைக்கோழின்றாங்க. உடனே அசோக்குடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இளமதி அசோக்கை கொன்னுட்டு நம்ம குடும்பத்தை இப்படி ஏமாத்திட்டானம்மா, சரியான கொலகார பாவியாக இருக்கிறானம்மா, உன் வாழ்க்கையும் ஏமாத்திட்டானம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே இளமதி அப்படியே மௌனமாக இருக்காங்க. நீ சொல்லு சண்டைக்கோழி, நீ சொல்லு சண்டைக்கோழின்றாரு அவரு. நீ நம்புறியா, நான் கொலை பண்ணியிருப்பேன், நீ நம்புறியா சொல்லு இளமதின்னு கெஞ்சுறாருங்க பரம. அப்படியே இளமதி அப்படியே சில மாதிரி நிற்கிறாங்க, கண்ணில் கண்ணீரோட. என்ன சொல்கிறதுனே தெரியல இளமதிக்கு. அதுக்கப்புறமா, ஆமாம் நீ என்னை காதலிச்சு என்னை பொய் சொல்லி ஏமாத்திட்ட, என் அசோக்கை நீ கொலை பண்ணிட்டு நீ என்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சிட்டியா, நான் உங்ககிட்ட ஏமாந்துட்டனே, நீ நடிச்சதுனால தான் நான் ஏமாந்தேன், என்னை பொய் சொல்லி இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, நீ கொலைக்காரன் தான், நீ என் அசோக்கை கொன்ன கொலைக்காரன் தான், பாவி நீ அப்படின்றாங்கங்க. இதை கேட்டதும் பாவம் பரமன் மனசில் இடியே விழுந்தா மாதிரி இருக்குதுங்க. இளமதி, நீயா என்னை சொல்லிட்ட, நீயா என்னை கொலைக்காரன் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே இளமதியே பார்த்துக்கிட்டு கண்ணீரோட ஷாக்கோட அப்படியே போலீஸ்காரங்க அவர் கையில் விலங்க மாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவரை ஒரு இதுவில் தள்ளிடுறாங்க, செல்லுக்குள்ளே தள்ளிடுறாங்க. அப்படியே நின்றுக்கிட்டு அவர் நினைக்கிறாரு, இளமதி நீ என்னை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கினியே, நீ என்னை நடிச்சு ஏமாத்திட்டியேன்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு போட்டு அந்த கம்பி லாக்அப் கம்பியிலேயே போட்டு இடிச்சுக்கிறாரு. இடிச்சதும் ரத்தம்லாம் வருது. அந்த போலீஸ்காரர், என்னப்பா நீ இப்படியாப்பா நடந்துப்ப, ரத்தம்லாம் வருதப்பா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அந்த நேரம் பார்த்து இவருடைய கைப்புள்ளையும் வராருங்க. கைப்புள்ள வந்ததும், பரமா என்னப்பா ஆச்சு, ஏன்டா இதெல்லாம் உனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கைப்புள்ள அழுவுறாரு. அப்போ அவர் புலம்புறாரு, இல்லை உடனே பரமன் நினைக்கிறாரு, எப்படி அந்த திருடனை இவர் பிடிச்சாரு, ஒரு அம்மா கழுத்துலேருந்து தாலி சருட அந்த திருடன் அறுத்துன்னு போனான், உடனே அவனை நான் துரத்திட்டு போனேன், ஒரு கட்டடத்தில் கட்டிக்கிட்டு இருக்கிற பில்டிங்கில் கீழே துப்பாக்கி இருந்தது, அதை வச்சு தான் நான் மிரட்டினேன் அந்த திருடனை, ஆனால் அந்த திருடனை கொண்டு நான் போலீஸ்லேயும் ஒப்படைச்சிட்டேன், அந்த துப்பாக்கியும் நான் போலீஸ்கிட்ட கொடுத்தேன், இவனை துரத்தின்னு ஓடும்போது அந்த கட்டடத்தில் இந்த துப்பாக்கி இருந்ததுன்னு சொல்லிட்டு இது யாருதுன்னு கண்டுபிடிங்கன்னு கொடுத்தேன். அப்போ அந்த போலீஸ்கார் சொன்னார், என்னப்பா பரமா, இதை யாருதுன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா நீ தான் இந்த துப்பாக்கியை எக்குத்தக்கா பிடிச்சிருக்கே, உன் ரேகை பதிஞ்சிருக்கே, இப்போ என்னப்பா பண்ண முடியும்னாரு. இதுதான் சத்தியமாக நடந்தது கைப்புள்ள, அதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, நான் எந்த தவறும் பண்ணல, யாரையும் கொலை பண்ணலை, நான் எவ்வளோ தப்பு செஞ்சப்பெல்லாம் இளமதி என்னை திருத்தனா, என்னை அவள் ஜெயிலேருந்து பாதாடி கூட்டிகிட்டு வந்துடுவா, ஆனால் நான் இப்போ எதுவுமே பண்ணல, இளமதி என்னை பார்த்து நான் கொலைகாரன்னு சொல்லிட்டாலே, என்னால் அதை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பரமன் பயங்கரமாக அழுகுறாருங்க. உடனே இவர் அவங்க கைப்புள்ள ஃப்ரெண்டு ஆறுதல் படுத்துகிறாரு, பரமா நீ கவலைப்படாத பரமா, நீ அழாத பரமான்னு சொல்கிறாரு. அப்போ கூட பரமனுக்கு மனசு தாங்கலை, இன்னும் நாளைக்கெல்லாம் என்னென்னலாம் வேதனைப்படுவாருன்னு தெரியலங்க. திருப்பி இளமதி அவரை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நாளைக்கு வரும் கதையில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.